வெல்கம் டு கீதா ஸ்க்ரீன் லைஃப். இன்றைக்கி நம்ம ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் as usual ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன். The kidneys excrete waste product of metabolism via urine and are important organ for the maintenance of normal health. நார்மல் யூரினில் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸும் எக்ஸ்க்ரீட் ஆகும், இன்ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸும் எக்ஸ்க்ரீட் ஆகும். நார்மல் ஆர்கானிக் கான்ஸ்டியூன்ஸ் ஆஃப் யூரின் ஆர் யூரியா, கிரியாட்டின், யூரிக் ஆசிட், எத்திரல் சல்ஃபேட், urinary pigments and uric acid. Inorganic constituents are sulfate, phosphate, chloride of potassium, sodium, calcium, magnesium and ammonia are excreted via urine. Indications of renal or kidney function test பார்த்தீங்கன்னா to assess kidney damage, monitoring and adjusting the dose of renal toxic drugs. ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுக்கு பேராமீட்டர் மாதிரியே ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டுக்கும் சில முக்கியமான பேராமீட்டர்ஸ் அவைலபிள். அந்த பேராமீட்டரோட நார்மல் ரேஞ்ச் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த நார்மல் ரேஞ்சுக்குள்ளே blood வேல்யூ கவர் ஆச்சுன்னா கிட்னி ஃபங்க்ஷன் இஸ் நார்மல். அதில் சில முக்கியமான பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். blood யூரியா 15 to 40 மில்லிகிராம் per dl, அதாவது 15 to 40 மில்லிகிராம்குள்ளே நம்ம blood சாம்பிளில் இருக்க யூரியா இருந்ததுன்னா இட் இஸ் நார்மல். சீரம் கிரியாட்டின் பார்த்திங்கன்னா அதே மாதிரி 0.6 to 1.2 மில்லிகிராம் per dl. யூரிக் ஆசிட் பார்த்திங்கன்னா மேலில் 3.1 to 7 மில்லிகிராம் per dl, ஃபீமேலில் 2.5 to 5.6 மில்லிகிராம் per dl. blood urea nitrogen பார்த்திங்கன்னா 7 to 20 milligram per dl. To convert blood urea to blood urea nitrogen, multiply urea value by 0.46. For example, blood urea 60 milligram வச்சுக்கிட்டோம்னா blood urea nitrogen calculate பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 into 0.46, that is equal to 27.6 milligram தான் blood urea nitrogen. Serum creatinine level is better indicator of normal renal function test because on a day-to-day basis the serum creatinine is dependent on GFR and not on the other factors like dietary intake. Serum total protein 6 to 8 gram per dl. Serum potassium 3.5 to 5 millimole per liter. Serum cholesterol பார்த்தீங்கன்னா desirable range 200 milligram per dl. Serum TGL safe range பார்த்தீங்கன்னா less than 1 milligram per dl. Normal urine volume பார்த்தீங்கன்னா 800 to 2600 ml per day. Depending upon the climatic conditions, இந்த ரேஞ்ச் வந்து 800 to 2600 ml-குள்ளே சேஞ்ச் ஆகும். நார்மல் கிரியாட்டினின் கிளியரன்ஸ் பார்த்திங்கன்னா 120 to 145 ml per minute. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரீனல் ஃபங்க்ஷன், டெஸ்ட் ஃபார் GFR அண்ட் டெஸ்ட் ஃபார் டியூபுலர் ஃபங்க்ஷன். டெஸ்ட் ஃபார் GFRல 2 விதமான சப் கிளாஸஸ் அவைலபிள், கிளியரன்ஸ் டெஸ்ட் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் நான் ப்ரோட்டீன் நைட்ரஜனஸ் சப்ஸ்டன்சஸ். கிளியரன்ஸ் டெஸ்ட் பார்த்திங்கன்னா 3 விதமான கிளியரன்ஸ் டெஸ்ட் அவைலபிள், இனுலின் கிளியரன்ஸ் டெஸ்ட், யூரியா கிளியரன்ஸ் டெஸ்ட் அண்ட் கிரியாட்டின் கிளியரன்ஸ் டெஸ்ட். இனுலின்ங்கிறது இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஃப்ரக்டோஸ் யூனிட். நம்பர் ஆஃப் ஃப்ரக்டோஸ் புட் டுகெதர் கிவ்ஸ் இனுலின், அதனால் இன்னொரு நேம் ஃபார் இனுலின் இஸ் ஃப்ரக்டோசான். ஃபஸ்ட்டு கிளியரன்ஸ் டெஸ்ட் எடுத்துக்கலாம். கிளியரன்ஸ் டெஸ்ட்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருங்க. கிளியரன்ஸ் இன் ஜென்ரல் இஸ் டிஃபைன்ட் as a volume of plasma that would be completely cleared of a substance per minute, or clearance of a substance is refers to ml of plasma which contain the amount of that substance excreted by the kidney per minute. ஃபார்முலா பார்த்திங்கன்னா UV/P. யூங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் மில்லிகிராம் per dl, பிங்கிறது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இன் பிளாஸ்மா இன் மில்லிகிராம் per dl, விங்கிறது வால்யூம் ஆஃப் யூரின். UV/P போட்டிங்கன்னா கிளியரன்ஸ் டெஸ்ட் ஃபார்முலா வந்துடும். ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா இட் இஸ் a traditional method. Creatinine or inulin or urea content in 24 hours urine sample and plasma concentration in this period is estimated. Creatinine or urea or inulin concentration in urine and plasma should be expressed in the same unit in milligram per dl. The formula UV/P வச்சு calculate பண்ண வேண்டியது clearance. Elimination of non-protein nitrogenous substances பார்த்தீங்கன்னா urea is the end product of protein metabolism. Urea constitutes 45% of non-protein nitrogenous substances. Creatinine is a breakdown product of creatine which is important part of the muscle. Uric acid is the end product of purine metabolism, adenine and guanine. Test for tubular function எடுத்துக்கிட்டிங்கன்னா glucose, phosphate, uric acid, bicarbonate, potassium are reabsorbed in proximal convoluted tubule. Low levels of these except glucose indicate tubular damage. In renal glycosuria பார்த்தீங்கன்னா glucose is not reabsorbed by the renal tubules, so excreted in urine. இது GTTL நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதை பார்த்தோம். அடுத்தது பார்த்திங்கன்னா டயக்னோசிஸ் ஆஃப் ரீனல் டிசீசஸ். ரீனல் டிசீஸை நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா ப்ரீ ரீனல் காசஸ், ரீனல் காசஸ், போஸ்ட் ரீனல் காசஸ்னு மூணு விதமான கிளாஸிஃபிகேஷன் உண்டு. ப்ரீ ரீனல் காசஸ் பார்த்திங்கன்னா blood flow to the kidney is decreased. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா டீஹைட்ரேஷன், கார்டியாக் ஃபெயிலியர். ரீனல் காசஸ் பார்த்திங்கன்னா அதை ரெண்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம்.
acute renal failure and chronic renal failure. Acute renal failure பார்த்தீங்கன்னா causes பார்த்தீங்கன்னா dehydration, blood loss during surgery. Chronic renal failure பார்த்தீங்கன்னா long term disease such as hypertension and diabetes. ஹைப்பர்டென்ஷனால் கிட்னி டேமேஜ் ஆச்சுன்னா கேன் கால் இட் அஸ் ஹைப்பர்டென்சிவ் நெஃப்ரோபதி. டயபெட்டிஸ்னால் லாங் டேர்ம் டிசீஸ், டயபெட்டிஸ்னால் கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சுன்னா யூ கேன் கால் இட் அஸ் டயபெட்டிக் நெஃப்ரோபதி. சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா acute renal failure, fluid accumulation, anemia, electrolyte imbalance is seen. Acute renal failure is reversible whereas chronic renal failure is irreversible. Post-renal causes பார்த்தீங்கன்னா enlarged prostate, stone in the urinary tract, tumor in the urinary bladder. இதுதான் post-renal causes for renal failure. அடுத்தது பார்த்தீங்கன்னா decreased urea level. லோ ப்ரோட்டீன் டயட் எடுத்தாலும் யூரியா லெவல் குறைஞ்சிரும். ப்ரெக்னென்சியில் யூரியா லெவல் குறைய சான்ஸ் இருக்குது. சிவியர் லிவர் டிசீஸில் யூரியா லெவல் குறையும். ஓவர் ஹைட்ரேஷன் டியூ டு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஐவி ஃப்ளூயிடில் டைல்யூஷனில் யூரியா லெவல் குறைஞ்சிரும். இப்போ நம்ம கேஸ் ஹிஸ்ட்ரி எடுத்துட்டோம்னா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் ஒரு சிம்பிள் கேஸ் ஹிஸ்ட்ரி தான். ஈஸியாக கவனிச்சிங்கன்னா அந்த வேல்யூஸ் வச்சுக்கிட்டு ஈஸியாக நம்ம வந்து டயக்னோஸ் பண்ண முடியும். A 56-year-old man was struck in a motorbike on the road. As he received injuries, he was admitted to the hospital where he underwent emergency surgery. After the surgery, he was found to be dehydrated. His urine output was 250 ml. His urine output ரொம்ப குறைஞ்சிச்சு. His lab results are urea elevated, creatinine elevated, total protein normal, serum potassium elevated, serum cholesterol normal, urine volume பார்த்தீங்கன்னா decreased 250 ml per day, urineல blood positive and protein positive. நம்ம வந்து ஒவ்வொரு பேராமீட்டரையும் வந்து ஒரு பேராமீட்டராக ஏன் எலிவேட் ஆகிருக்கு, ஏன் டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிறது தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம யூரியா அண்ட் கிரியாட்டின் எடுத்துக்கலாம். பிளட் யூரியா அண்ட் சீரம் கிரியாட்டின் ஆர் எலிவேட்டட் செவரல் ஃபோல்டு. ஏன் எலிவேட் ஆகிருக்குன்னா ரீசன் ஃபார் இஸ் லோயரிங் ஆஃப் ஜிஎஃப்ஆர். யூரின் வால்யூம் ஏன் குறைஞ்சிருக்குன்னா தட் இஸ் ஆல்சோ டியூ டு ரெடியூஸ்டு ஜிஎஃப்ஆர், ஸோ ரெடியூஸ்ட் யூரின் அவுட்புட். ஹென்ஸ் plasma clearance of urea and creatinine are very low, resulting in increase of these parameters in blood. Total protein is normal. ஏன்னா ப்ரோட்டீன் யூரியா மேசிவாக இல்லாதனால டோட்டல் ப்ரோட்டீன் இஸ் நார்மல் அண்ட் ஹென்ஸ் த கண்டிஷன் இஸ் அக்யூட். சீரம் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா இஸ் ஹை டியூ டு ரெடியூஸ்ட் எக்ஸ்க்ரீஷன். நார்மலி சீரம் பொட்டாசியம் நார்மல் கான்ஸ்டன்ட் ஆஃப் யூரின். ஹியர் யூரின் வந்து ஒல்லிக் யூரியா இருக்கிறனால பொட்டாசியம் லெவல் பொட்டாசியம் இஸ் எக்ஸ்க்ரீஷன் ரொம்ப குறைவாக இருக்குது. ஸோ ஹை பொட்டாசியம் லெவல் இஸ் சீன் இன் சீரம். Serum potassium has to be seriously viewed because high serum potassium will cause cardiac arrhythmias. Cardiac arrhythmias na irregular heartbeat. Serum cholesterol is normal as there is no lipid abnormality. Cholesterol level இங்கே பார்க்குறோம்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமுக்கும் ரீனல் ஃபெயிலியருக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்கோசரம் நம்ம இங்கே கொலஸ்ட்ரால் லெவல் பார்க்குறோம். அதேமாதிரி டோட்டல் ப்ரோட்டீனே இங்கே பார்க்குறோம்னா டு டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ரீனல் ஃபெயிலியர் அண்ட் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். இங்கே வந்து நோ லிப்பிட் அப்நார்மாலிட்டி இருக்குது. ஸோ கொலஸ்ட்ரால் லெவல் இஸ் நார்மல். தி presence of blood in urine with protein shows this is an acute condition. Abnormal glomerular function results in proteinuria. Suggestion பார்த்தீங்கன்னா it may be a case of acute glomerulonephritis. அடுத்தது பார்த்தீங்கன்னா an elderly man who had a long history of hypertension was brought to the hospital. A long history இந்த மாதிரி hypertension diabetes இருந்தனாலே it will end up in chronic renal failure. He had little discomfort in passing urine. The following are the lab results: urea elevated, creatinine elevated, potassium elevated, protein normal, cholesterol normal, uric acid elevated. அதே மாதிரி ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் என்ன ரீசன்னால எலிவேட் ஆகிருக்குங்கிறத சொல்லணும். யூரினில் பார்த்தீங்கன்னா less than 400 ml per day, யூரினில் blood positive and protein positive. கமெண்ட் பார்த்தீங்கன்னா blood urea and creatinine increased several folds due to lowering of GFR. Reduced GFR results in reduced urine output. Hence plasma clearance of urea and creatinine are very low, resulting in increase of these parameters. Potassium ஏன் ஹையாக இருக்குன்னா due to reduced excretion. High serum potassium will cause cardiac arrhythmias. Serum total protein is normal. Serum cholesterol is also normal, no lipid abnormality. Serum uric acid is also increased due to reduced excretion. Increase ஆச்சுன்னா uric acid, it will result in gout. Oliguria is seen, presence of blood and protein in urine. Suggestion பார்த்தீங்கன்னா it may be a case of chronic glomerulonephritis. அடுத்தது பார்த்தீங்கன்னா diabetic nephropathy. இது ஒரு டைப் ஆஃப் chronic renal failure due to diabetes kidney function affect ஆகுது.
A 65-year-old man had a long history of diabetes and was brought to the hospital. He first developed microalbuminemia and now full-fledged proteinuria. The following are the lab results. Fasting blood sugar elevated above the renal threshold, அதாவது 160 to 180 milligram percentோட அதிகமாக இருக்குது. யூரியா elevated, creatinine elevated, serum creatinine elevated, creatinine clearance பார்த்தா 20 ml per minute, that is lowered, urine sugar positive, urine protein positive. அதேமாதிரி கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேராமீட்டராக எடுத்துகிட்டு என்ன ரீசன் சொல்லணும். Fasting blood sugar is elevated above the normal renal threshold for glucose, hence diabetes mellitus. Urea and creatinine elevated several fold, indicating reduced GFR. Creatinine clearance is also reduced than normal. Presence of sugar and protein in the urine sample. Suggestion பார்த்தீங்கன்னா it may be a case of diabetic nephropathy. அடுத்தது பார்த்தீங்கன்னா நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமுக்கும் ரீனல் ஃபெயிலியருக்கும் இப்போ தான் நீங்கள் கிளியராக டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். A 10-year-old boy was brought to the hospital with complaint of puffiness of face and swelling of the legs for the past 3 days. His blood pressure was normal. Biochemical findings are as follows. Blood urea பார்த்தீங்கன்னா normal, serum creatinine normal, cholesterol elevated, TGL elevated, total protein low, albumin low, globulin normal, AG ratio reversed. Urine volume பார்த்தீங்கன்னா normal 1100 ml per day. Urine protein பார்த்தீங்கன்னா 10 gram per day, massive excretion of protein. Electrophoresis of serum protein showed decrease in serum albumin due to increased permeability, which leads to protein loss. Increased alpha-2 globulin fraction. இதுதான் எலக்ட்ரோஃபோர்டிக் பேட்டர்ன் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் சைட் ஆஃப் அப்ளிகேஷன். சைட் ஆஃப் அப்ளிகேஷன் நோட் பண்ணியிருக்கு. சைட் ஆஃப் அப்ளை பண்ணோன்னே எலக்ட்ரோஃபோர்சிஸ் ரன் பண்ணால் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் செப்பரேட் ஆகும். ஆல்புமின், ஆல்ஃபா-1, ஆல்ஃபா-2, பீட்டா அண்ட் காமா ரீஜன் தெரியுது. அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா-2 வந்து டார்க் பேண்ட் போட்டிருக்கேன். அது காரணம் டியூ டு இன்க்ரீஸ்ட் ஆல்ஃபா-2 குளோபலின், அதனால தான் இங்கே டார்க் பேண்ட் வந்திருக்கு. ஸோ திஸ் ஷோஸ் திஸ் டைப் ஆஃப் பேட்டர்ன் இஸ் சீன் இன் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். ஆல்புமின் பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ்ட். நார்மலோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆல்புமின் இங்கே கொஞ்சம் டார்க் பேண்டாக வரும், ஆல்ஃபா-2 குளோபலின் கொஞ்சம் லைட்டாக வரும். ஸோ இங்கே ஆல்ஃபா-2 குளோபலின் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கனால இங்கே டார்க் கலர்ட் ரீஜனாக தெரியுது இந்த எலக்ட்ரோஃபோரட்டிக் பேட்டர்னில். ஸோ இட் இஸ் எ கேஸ் ஆஃப் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். இது பார்த்தீங்கன்னா கமெண்ட் ஒன்றா பண்ணோம்னா blood urea and serum creatinine are normal, serum total cholesterol and serum TGL are elevated, serum total protein is reduced. Electrophoretic pattern of serum shows increase of alpha-2 globulin fraction, supports the diagnosis of nephrotic syndrome. Loss of protein in urine output normal na due to normal GFR. Renal failure பார்த்தீங்கன்னா urine output is lowered due to reduced GFR. இங்கே வந்து urine output நார்மலாக இருக்குது, ஸோ நார்மல் GFR. நார்மல் GFR இருந்ததுன்னா யூரியா அண்ட் கிரியாட்டினின் will be normal. Generalized edema எதனாலன்னா due to low plasma colloidal osmotic pressure as a result of reduced albumin. Suggestion பார்த்தீங்கன்னா maybe a case of nephrotic syndrome. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் யூரியா 10 gram per day excrete ஆகுது, ஸோ ப்ரோட்டீன் யூரியா. ஸோ ஆல்புமின் லோ ஆகுது, ஹைப்போ ஆல்புமினிமியா. கொலஸ்ட்ரால் ஹையாக இருக்குது, ஹைப்பர் கொலஸ்ட்ராலிமியா ஆர் இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம். அடுத்த கேஸ் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா லெவலும் நம்ம பார்க்குறோம், ஒன்லி யூரிக் ஆசிட் லெவல் மட்டும் எலிவேட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் எ கேஸ் ஆஃப் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். A 55-year-old man complained of severe pain in the joints. He was a non-vegetarian and consumed alcohol occasionally. The following are the results. Blood sugar normal, urea normal, creatinine normal, uric acid மட்டும் எலிவேட் ஆகிருக்கு, urine sugar nil, urine albumin nil. கமெண்ட் பார்த்தீங்கன்னா blood sugar is normal, blood urea and serum creatinine are normal, so normal GFR. serum uric acid மட்டும் தான் எலிவேட் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம், sodium urate crystals are deposited in the joint causing severe pain in the joint. So it may be a case of gouty arthritis. ஸோ இந்த பேராமீட்டரை வச்சுக்கிட்டு நம்ம அக்யூட் ரீனல் ஃபெயிலியரா, க்ரானிக் ரீனல் ஃபெயிலியரா, டயபெட்டிக் நெஃப்ரோபதியா, ஹைப்பர்டென்சிவ் நெஃப்ரோபதியா அல்லது நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமா, கவுட்டி ஆர்த்ரைட்டிஸா அப்படிங்கிறத கிளியர் கட்டாக நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி சொல்ல முடியும். ஸோ இது இப்படி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே ஹெல்த்தி, டேக் கேர் அண்ட் பி ஹாப்பி. என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.